அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கடவுளோட இல்லை இந்த பிரபஞ்சத்தோட இந்த இயற்கையோட ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா? நிறைய டைம் நம்ம உணர்ந்திருப்போம், ஆனால் அதை நம்ம கூர்ந்து கவனிக்கிறது இல்லை. சாதாரணமாக வீட்டை விட்டு வெளியில் கிளம்புவோம், கிளம்பி வெளியில் வருவோம். வந்ததுக்கப்புறம் செப்பலை மாற்றுற நேரத்தில் செப்பல் சேலை அருந்துரும். ஏன்னா இது அருந்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம், அருந்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த செருப்பை சரி பண்ண பார்ப்போம், முடியாது. உடனே தூக்கி ஓரம் வச்சுட்டு வேற செருப்பு இருக்கும், ஏற்கனவே போட்டிருந்த செருப்பு ஏதோ ஒன்று இருக்கும், அதை எடுத்து மாட்டிட்டு போவோம். ஒரு 2 நிமிஷம் டிலேயா நீங்கள் வண்டியில் போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துடும். உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் சரியான நேரத்தில் நீங்கள் கிளம்பி இருந்தீங்கன்னா, 2 நிமிஷம் முன்னாடி நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்திருந்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் உங்களுக்கே கூட நடந்திருக்கலாம். இப்படி நிறைய இயற்கை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். நம்மளுடைய நேர்மறையான விஷயங்களுக்காக நம்ம சில ப்ரொடெக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம ஃபீல் பண்ணணும். இதுதான் கடவுளோட மெசேஜ்னு சொல்லுவாங்க, டிவைன் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கிடைக்கும். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக நம்ம கிளம்புவோம், ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம அந்த நேரத்தில் பார்ப்போம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதுக்காக போயிட்டுருப்போம். அப்படி கிளம்புற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பூ பூத்து இருக்கும். டெய்லி அந்த செடியை பார்த்துட்டு தான் நம்ம கிளம்பியிருப்போம். அந்த பூவே பூத்து இருக்காது, என்னடா இது பூ பூக்கலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து நம்ம வெளியில் வர்றப்போ அந்த பூ அழகாக பூத்துருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? அந்த இப்போ போகிற வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட் ஓமன் தான் அது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும். இதெல்லாம் டிவைன் மெசேஜஸ். இதெல்லாம் நம்ம கவனிக்க கற்றுக்கணும். அதுக்காக நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஏதோ ஒரு விஷயத்தோட ரிலேட் பண்ணி நாம் மூட நம்பிக்கையிலையும் விழுந்துடக்கூடாது. அது மூட நம்பிக்கையாக போயிடும். நம்ம அதை மட்டுமே யோசிச்சுட்டு போய் வழியே போகிற காரியத்தை யோசிக்க மாட்டோம். சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய விஷயங்களை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அப்படி அது அந்த ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு இருந்ததே நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் இந்த பிரபஞ்சம் நம்மளை ஏதோ ஒரு ரூபத்தில், நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பைரி டேட் வர்ற வரைக்கும் இந்த பூமியில் உங்களை அது கடத்தி ஆகணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய தடங்கல்கள் வந்தாலும் உங்களை இந்த பூமிக்குள்ளார அலைவாக அது வச்சிருக்கணும். அது பிரபஞ்சத்தோட விதி. அதுக்காக வேண்டி நிறைய விதத்தில் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ப்ரொடெக்ஷன்ஸை லைட்டாக கவனித்தோம்னா அது எந்த ரூபத்தில் இறைவன் இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன்ஸை உணர்ந்து, இந்த ப்ரொடெக்ஷன்ஸ் அதிக லெவலில் நம்மளுக்கு இருக்குன்னா நம்ம ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கோம், நம்ம பிரபஞ்சத்தோட ரொம்ப சிங்கில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளம்.